வெல்கம் பேக் டு ஜோன் ஒன். இன்றைக்கி மாலையபட்சம் முதல் நாள் என்ன சமையல் சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வேக போட்டு வச்சுருக்கேன் குக்கரில். பொதுவாக மாலையபட்சத்துக்கெல்லாம் வந்துட்டு பைத்தம்பருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு துவரம்பருப்பு போடுற பழக்கம் இருக்குது. அதனால் நான் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். அதுலேருந்து மேலோட்டமாக இந்த தண்ணியை மட்டும் வடித்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு பருப்பு ரசம் வச்சுக்கலாம். எனக்கு புளி வந்து கரைச்சி ஊற வச்சுருக்கேன். இதை ரசத்தை பருப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு மீதி இருக்க புளி தண்ணி வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போடலை நான். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை இப்போ ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுருவோம். இன்னொரு பக்கம் கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த தாளிப்பு ரசத்தில் சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரசம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு சீரகம் வந்துட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு நெய்யிட்டு தாளித்தோம் இல்லையா, அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டு வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு அடங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது கூட வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்து இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெண்டைக்காய் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதை இப்போ எடுத்து இந்த பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இதில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். ஒரு 2.5 ஸ்பூன் மிளகா பொடி, இது வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. இதை கலந்து விட்டு இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் வேகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ சாம்பாருக்கு தாளித்தோம் இல்லையா, அதே கடாயை வந்து திரும்ப வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமே விடலாம், பொரியலுக்கு தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு,
எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு போடுற பழக்கம் இருக்குது. போட்டு கொஞ்சம் இதில் கட் பண்ணி வச்ச வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சாம்பாரில் வந்துட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரும் ரெடி ஆகிடும். இப்போ இதில் காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இதில் காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளை போட்டு நல்லா பரட்டிட்டு சிம்மில் வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே சிம்மில் வச்சு விட்டோம்னா கொஞ்சம் முருவலாக அப்படியே ரெடி ஆகிடும். இந்த சைடில் சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இது அடிக்கடி ஒரு டீப்பொடி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அது கூடலே கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு மறுபடியும் சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான், பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சாதம், வெண்டைக்காய் சாம்பார், ரசம், வாழைக்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.